ஹாய், எல்லாருக்கும் மண்டே காலை வணக்கம்ப்பா. இன்னைக்கு நான்வெஜ் தான் செய்ய போகிறேன். நேற்று நான் சண்டே வெளியே போயிட்டேன், செய்ய முடியல. சாப்பாடு வீடியோ போட முடியல, எடுத்து நம்ம செய்யாததுனால போடல. இப்போ சும்மா சிம்பிளாக செஞ்சால் அதனால் அதை எடுத்து போடல. இப்போ நான்வெஜ் தான் செய்ய போகிறேன். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போனால் என்ன செய்யறேன்னு காட்டுறேன் பாருங்கள். முட்டை வேக வச்சுட்டேன். சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன்ப்பா. சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். கவலை மீன் குழம்பு, முட்டை வர போகிறேன். மாங்காய் போட்டு குழம்பு, மாங்காய் போட்டு குழம்பு. சிக்கனுக்குமே அரைஞ்சிட்டேன், வெங்காயம் தக்காளி மீன் குழம்புக்கு அரைஞ்சிட்டேன். இது வதக்கி அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அதுக்கு சிக்கனுக்கு மீனுக்கு அப்படியே பச்சையாக தான் அரைச்சி ஊற்றுவேன் பாருங்கள். இதில் புளி ஊற வச்சிட்டேன் திட்டமாக. உங்களுக்கு தேவையான ஊற வச்சுக்கலாம். இப்போ கரைக்கு போகிறேன், கரைச்சிட்டு நான் காட்டுறேன், சரிங்களா? மீன் கறி எல்லாம் கழுவின்னு வந்துட்டேன்ப்பா. சூப்பராக பளிச்சுன்னு கழுவிட்டேன் பாருங்கள். நல்லா இது அரைக்கில தான் கவலை. இது கவலைன்றதுனால அரைக்கில தான் வாங்கிட்டேன். புளி கரைச்சி ஊற்றிக்கினேன். உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா எப்போ அரைச்சி வைக்கிறது தான். இருந்தாலும் நீங்கள் என்ன நீங்கள் இதை போடுறீங்க அதை இதையே போடுறீங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது வேற நம்ம மெத்தடில் வச்சா எனக்கு பிடிக்கல. அதனால எனக்கு இப்படி வச்சாதான் பிடிக்குது. அவர் வீட்லேயுமே அப்படிதான் பிடிக்குது. அதனால ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், சரியா? ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டாச்சு. இப்போ கறிக்கு வறுத்துக்கலாம்பா. கறிக்கு கடாய் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். உங்களுக்கு நம்ம வறுக்கிறதுக்கு, சிக்கனுக்கு வறுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போடணும் இல்லையா? அதெல்லாம் எடுத்து வச்சுக்கேன். தனியா, காஞ்சி மிளகா, அது ஒரு வாட்டி வச்சு கொடுத்துட்டேன். அதுல இருந்து இதே தான் கேட்கறாங்க. அவங்க வேற வேணான்றாங்க. இது மாதிரி வறுத்து கொடுங்க, வறுத்து அரைச்சி கொடுங்க, அரைச்சி கொடுங்க. இல்லைன்னா நான் வேற மாதிரி வச்சுருவேன். இது ஏன் கேட்குறாங்க? மீன் குழம்பு பற்ற வச்சுக்கலாம். இல்லை அரைச்சி விட்டுருங்க. அரை கிலோ சிக்கன் தான்ப்பா. எங்க வீட்டெல்லாம் சிக்கன் விலை ஏறிடுச்சு. உங்க வீட்டெல்லாம் எவ்வளவு சொல்லுங்க? 360 ரூபாய் போடுறாங்க. அரை கிலோ 180 ரூபாய், சரியா? அதனால உங்க வீட்டெல்லாம் எவ்வளவு சொல்லுங்க? அது என்னத்துல தனியா போட்டு காஞ்சி மிளகா போட்டு அரைச்சி ஊற்றினா புரியும். ஒரு ஸ்பூனு காஞ்சி மிளகா, 2 மிளகாத்தூள் போட மாட்டேன், அவ்வளோ. இது மட்டும்தான். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கூட 1/2 ஸ்பூன் தான் சீரகம். மிளகு 1 ஸ்பூனு, தனியாக போதும். அவ்வளோதான். இதெல்லாம் இது அரைக்கணுமே. என்னது? மீன் குழம்பு. மீன் குழம்பு சட்டி காஞ்சி. இதுல சிக்கனுக்கு கம்மியாக தான் தக்காளி, வெங்காயம் நிறைய போடுவேன். மீன் குழம்புக்கு தான் தக்காளி நிறைய வச்சுருவேன். பூண்டு, சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் தான்ப்பா யூஸ் பண்ணுறேன். செக்கில் ஆட்டிய சுத்தமான கடலை எண்ணெய்.
வெங்காயத்தை போடுறீங்களா நம்ம வாங்கி வந்துருக்கு. ஏன்னா இங்கே வந்து அந்த அளவுக்கு வாசனை வரமாட்டேங்குது. அம்மா வீட்டு என்னன்னா அந்த செக்கு ஆட்டுறாங்கல்ல அந்த இடத்துலயே போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் நான். கேன் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆமாம் வதங்கட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். மீன் குழம்பு பொரியுது. வெந்தயம் போட்டுக்கலாம்ப்பா. இதோடு வெந்தயம் போட்டுச்சா. ஒரு பச்சை மிளகா அரைஞ்சி வச்சுருக்கோம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொரிஞ்சிச்சு நல்லா வாசணும். ஓகேவா? மீன் குழம்பு இந்த கலந்து போடலாம். ஏன்னா மீன் உடையாம இருக்கும். மீன் குழம்புக்கு அரைக்கலாம்ப்பா. இதெல்லாம் வதங்கட்டும். மீன் குழம்புக்கு அரைச்சிக்கலாம். மீன் குழம்புக்கு நான் போடுறத பார்த்துக்கோங்க. இது பாருங்க, கொஞ்சமாக மிளகு, ரொம்ப போடக்கூடாது. அப்புறம் நிறைய போட்டு நான் சொல்லாதுங்க. சீரகம் அதே போல் கொஞ்சமாக சீரகம் நம்ம எவ்வளோ இது எடுக்கணுமோ வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இது போட்டோமா, அவ்வளோதான். இப்போ இது கூட இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, சும்மா ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான்ப்பா. பூண்டுலாம் இருக்குது பாருங்க, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இது எல்லாமே போட்டு இப்போ இது கூட ஒன்றா அரைக்க போகிறோம். அரைச்சி வந்து நம்ம குழம்புல மீன் குழம்புல இது வதக்கிட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது இருந்துச்சு. இன்னும் வந்து தண்ணி வேற கொதிக்குது. அரிசி போட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு வெங்காயம் வதங்கி தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். மாங்காய் இந்த மாங்காய் தான் கிடைச்சிது. குண்டு மாங்காய், ஒட்டு மாங்காய் கிடைக்கல. நான் கேட்டேன், ஒட்டு மாங்காய் இருக்காப்பான்னு. இல்லைப்பா, இல்லைக்கா இதுதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான். நான் கடைக்கார சரி இதை வாங்கிட்டேன். அது 20 ரூபாய். சின்ன மாங்காய் இதே தான். இது வந்து 20 ரூபாய். ஏன்னா எல்லாமே விலைங்க. முருங்காய் வந்து 100-150 முருங்காய் வந்து 30 ரூபாய்னா. அது மாதிரி எல்லாமே விலை. உங்க வீட்டாலாம் எப்படி இருக்கு கமான்ல சொல்லுங்கப்பா. எங்க வீட்டாலாம் இவ்வளோ விலையா இருக்கு. அவ்வளோதான்ப்பா. இது ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம அதை அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே போட்டோம்ல இது மீன் குழம்புக்கு, அதை அரைச்சி அதை ஊற்றிக்கலாம். மறந்துட்டேன், கொத்தமல்லி எடுக்கவே மறந்துட்டேங்க. கொத்தமல்லி கூட அரைக்கணுங்க. அதில் மீன் குழம்புக்கு கொத்தமல்லி வந்து கூட போட்டு அரைக்கணும். அதை அரைச்சிடுறேன். கொத்தமல்லாம் வந்து இப்போலாம் நல்லா அலசி போடுங்க. மண் நிறைய இருக்குது. இப்போ வந்து இது கொஞ்சம் போட்டு இந்த மீன் குழம்பு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வந்து இந்த கறிக்குமே போட்டு வதக்குவேன். இன்னைக்கு வதக்கல. சரி இருக்கட்டும், குழம்புக்கு வச்சுக்கலாம். அப்புறமா போட்டுக்கலாம். அதே கொத்தமல்லி போட்டு அது ஒரு அரைச்சிட்டேன். இப்போ அது ஊற்றி வெங்காயம் வதங்கிச்சு பாருங்க. நல்லா வதங்கிச்சு. சூப்பராக வதங்கிச்சு. தெரியுதா தெரியல? சூப்பராக வதங்கி விட்டது. அது ஒரு சைடாக நாட்டி நல்லா இருக்குதா வதங்கிச்சு. தெரியுதா? சூப்பராக இருந்துச்சு. தக்காளி தனித்தனியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஊற்றிக்கலாம். இல்லை இந்த மீன் குழம்புல இதை ஊற்றிக்கலாம். அரைச்சதை தான் சின்ன வெங்காயம் போடுறதால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் போட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டு. அந்த கறிக்கும் சரி நம்ம இதுக்குமே நல்ல டேஸ்ட். சிக்கனுக்கு வந்து இதுலேயே போட்டு அரைச்சோம்னா பச்சை வாசனை வரும். அதனால இந்த கழுவி இதில் ஊற்றிக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது செய்கிறேன். சமையல் வெளியா போடுங்கன்றாங்க. அதனால போடுறேன். சரியா? அதனால எதுவும் சொல்றாதீங்க. இதுதானான்னு கேட்க. ஏற்கனவே உப்பு போட்டேன் பார்த்தீங்க. சாதம் நல்லா கொதியுது. இது நல்லா கொச்சிச்சுப்பா. இது நம்ம குழம்பு ஊற்றிட்டு மூடிடலாம். நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஓரளவு நல்லா திக்கா. சரி, அவ்வளோதான். ஊற்றிக்கலாமா?
அவ்வளோதான்ப்பா. ஆனா கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது நல்லது. தண்ணி கொதிக்கணும். குழம்பு எடுப்பு மிளகா வெடுப்பு போற வரைக்கும் நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ரொம்ப கட்டியா வச்சோம்னா பயங்கரமா சுண்டி போயிடும். அது சுண்டிட்டாக்கா மீன் போடுறப்போ மீன் வேகிற வரைக்கும் கூட அடி பிடிக்கும் வேற. அதனால இப்போ அவ்வளோ அளவு தண்ணி வச்சுக்கணும். பார்க்குறப்ப பாருங்க அந்த குழம்பு இப்போவே வந்து சரி நல்லா ஒரு கொதிச்ச ஒரு பதத்துல இருக்கு. அவ்வளோதான்ப்பா, மூடிக்கலாம். உப்பு பார்க்கல, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. உப்பு போட்டுக்கலாம். கையை கழுவாத உப்புல வைக்கக்கூடாது. ஏன்னா உப்பு வந்து ஒரு லட்சுமி, நம்மளுக்கு உப்பு வந்து நம்மளுக்கு லட்சுமி. அதனால உப்பு மட்டும் கையை கழுவிட்டு எப்பவுமே வைங்க. அவ்வளோதான்ப்பா. தேவையான அளவு உப்பு போட்டுருணும்பா. போட்டுட்டு இப்போ வந்து நான் மூடிடுவேன். நல்லா இருக்கும். இது வந்து தேன் மாதிரி இருக்கும் சொல்லுவாங்கல்ல, கவலை மீன் குழம்பு வச்சா தேன் மாதிரி இருக்குன்னு. இன்னைக்குதான் வாங்கியிருக்கேன் கவலை மீன். அதுதான் மூடியாச்சு. அது கொதிக்கிட்டோம். இதை நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதுக்கு தேவையானது நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிச்சோம். இது ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம்ப்பா. அது கொதிக்கிட்டோம். வந்து இது இப்போ கடாயை பற்ற வச்சுட்டேன்ப்பா. கேஸ் பற்ற வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கறியில் வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றுறேன். ஏன்னா அது நிறைய ஆகிடும். அந்த இது வருது இல்லை, அதனால நிறைய ஆகிடும். வெறி கடுகு போடணும்ப்பா இதுக்கு. நம்ம சிக்கனுக்கு மட்டும் உளுத்தம்பருப்பு போடக்கூடாது. வெறும் கடுகு மட்டும் போடணும். அது கடுகு கூட எதுக்குன்னா காரம். அந்த காரத்துக்கு தான் அந்த கடுகு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியல தான். முட்டை வறுக்கணும். அதை வேக வச்சு எடுத்துட்டேன். முட்டை வறுக்கணும். இப்போ வந்து நம்ம இது சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம்ப்பா. சின்னதாக தான். இப்போ இந்த இது மாங்காய் வந்து மீன் குழம்பு இப்போ இது போட்டுக்கலாம். கறி போட்டுக்கலாம். பொரிஞ்சிச்சு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி நிறைய தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி மறந்துட்டேன்ப்பா. கொத்தமல்லி எடுத்துருக்கு மறந்துட்டேன். நிறைய தான் வச்சுருக்கேன். ஒரு கட்டை வாங்கிட்டு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தான் வச்சுருக்கேன். அதை நான் மறந்துட்டேன். இப்போ நம்ம லாஸ்ட்டில் போடுறதுக்கு யூஸ் ஆகும்ல, கருவேப்பிலையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து. புதினா வச்சா அது எதை வச்சுக்கிறேன்னு தெரியல. புதினாவும் வச்சுருக்கேன். புதினாவும் நம்ம கறி போட்டால் சிக்கன் போட்டால் அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும். புதினாவும் அதான் இப்போ அழிச்சிக்கலாம். அழிச்சிட்டு வச்சிடலாம். அப்புறம் மருந்து தூக்கி போட்டோம்னாக்கா வேலை. ஏன்னா இப்போ அது எப்படின்னா மழை பெய்யறதுனால மண்ணா என்னான்னு தெரியல. அது மண்ணா தான் இருக்குது கொத்தமல்லி. அதுக்காகவே வேண்டி கொத்தமல்லி நமக்கு எனக்கு பயமாக இருக்குது. இதுவாகிடுச்சுன்னா பேச மண் அவ்வளோதான். இது இஷ்டம்னா லாஸ்ட்டில் வந்து போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்குமே லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். சரிச்சா? கறிக்குல மட்டும் நிறைய தீயக்கூடாது. மீன் குழம்புக்கு தீயலாம். மீன் குழம்புக்கு தீஞ்சா மரம் வாசனை வரும் நல்லா. கறிக்கு மட்டும் நம்ம வெங்காயம் தீய விடாதீங்க. உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்துக்கு. அது தீஞ்சதுனாலே அது ஒரு மாதிரி வாசனை வரும். வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம காடு வேறு இது ரொம்ப நேரம் ஆகுது. இது அரிசி பழைய அரிசி. அதனால அதை வச்சுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம்ப்பா. அரைக்கிறாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு வந்து குடியரசு தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு குடியரசு தினம் அன்னைக்கு தான் நான் இந்த சமையலை போடுறேன். ஆனால் இன்னைக்கே போட்டுருவேனான்னு தெரியல. அதனால குடியரசு தின வாழ்த்துக்கள்ப்பா. நான் அதை சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். நான் ஸ்டார்டிங்லேயே மறந்துட்டேன். என் வீடு லீவாக இருந்தால் ஞாபகம் பையனுக்கு லீவு தான். அவருக்கு வந்து லீவ் இல்லை. அவருக்கு பாவம் இன்னைக்குமே வேலை. அதனால குடியரசு தின வாழ்த்துக்கள். என் உறவுகள் அனைவருக்குமே குடியரசு தின வாழ்த்து. சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இல்லை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு குடியரசு தின வாழ்த்துக்கள். வந்து வதவிச்சுப்பா. நல்லா தெரியுது நல்லாவே.
பார்க்குறீங்க. ஆனால் நான் இப்போ அந்த கறி போடுறேன். எப்பயுமே கறியால் வச்சு போட மாட்டேன் அந்த அளவுக்கு. ஏன்னா உப்புலாம் போடுறோம் இல்லையா நம்ம, அதனால கையால் வச்சு போட மாட்டேன். நல்ல நாளில் நம்ம உப்பு எடுக்கிறோம், அதனால வேற ஒன்றும் இல்லை. அது நம்ம அந்த கையில் போட்டு அதை வேறு எல்லாரும் கரையில் போட்டோம். இப்போ தேவையானாலும் நம்ம உப்பு போட்டுக்கலாம்ப்பா. அவ்வளோதான் போட்டாச்சு. மஞ்சள் தூள் எடுத்து வச்சுனா மஞ்சள் தூளா? ஆமாம், எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் தூள் நல்லா போடுங்க சிக்கனுக்கு, சரியா? இப்போ வந்து ஏதோ நோய்ன்றாங்க. நான் சிக்கன் அதெல்லாம் ரொம்ப செய்யறது இல்லைப்பா, செய்யல. அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் நிறைய போடுங்க, அப்போ தான் இந்த கிருமி இருந்தால் கூட போகும். ஏன்னா நோய் வருதான் இந்த சிக்கனுக்கு. அதனால நல்லா மசாலாலாம் அரைச்சி விட்டு செஞ்சு சாப்பிடுங்க. யானோ தானோ சிக்கனை செய்யாதீங்க. அது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நீ என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சிக்கன் வந்து நல்லா மசாலா அரைச்சி விட்டு, இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து தனியா, மிளகா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஏதாவது விஷம் இருந்தாலும் முடிச்சிடும். அதனால சொல்கிறேன் மஞ்சள் தூள் இதை நம்ம நல்லா போட்டு செஞ்சோம்னா அது, ஏன்னா நம்ம நல்லா சத்தமாக சொல்கிறேன் எதுக்குன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்டுக்கணும். நல்லா சின்ன வயசு பசங்க எல்லாமே சாப்பிட்றாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாருமே இப்போ என்ன சொன்னாங்கன்னா கை கால் வலிக்குது, அது ஏதோ தெரியல அப்படின்னாங்க. நான் இருந்தாலும் இல்லை, அதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கோம், ஆனால் இல்லை கிடையாது. ஒரு சேஃப்டிக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி இது வந்த நியூஸ் தான் சொல்லுங்கள். எனக்கு இப்போ கிடைச்சிது, ரீசனாக கிடைச்சிது அந்த நியூஸு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மட்டும் கொஞ்சம் ஏற்றுக்குங்க, கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி செஞ்சு கொடுங்க. ஏன்னா அது நம்மளுக்கு தெரியல என்ன வியாதி வருதுன்றதெல்லாம் இப்போலாம் சுத்தமாக தெரியுது இல்லைப்பா. அதனால் பார்த்து செஞ்சு போடுங்க. இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம்ப்பா. இப்போ நம்ம அதை அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அதை ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். இதை ஊற்றிட்டு என்ன அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம போட போகிறோம், இல்லைன்னா தேவையே இல்லை, சரியா? அதனால் இதை நம்ம ஊற்றிடுறோம். ஓரளவுக்கு நைஸாக தான் அரைச்சிருக்கேன், ஊற்றிடுறேன். இப்போ அது எப்படின்னா, இப்போ கிரேவி பண்ணணும்னு வச்சுக்கிங்களா, பையன் தோசை கேட்பான். அதுதான் கொஞ்சம் கிரேவி சீக்கிரம் பண்ணுறேன், காலையிலே பண்ணுறேன், இல்லைன்னா லேட்டாக தான் பண்ணுவேன். வந்து சிக்கன் கிரேவி கேட்பான். அவங்க அப்பா காலையில் எடுத்துன்னு போயிட்டாரு. இது நல்லா தெரியும். இப்போ எப்படி பண்ணிட்டு பார்த்துக்கிங்க. இப்போ கொஞ்சம் மதமாக தண்ணி ஊற்ற போகிறேன், ரொம்ப ஊற்றலை. இப்படி பண்ணோம்னா அந்த மூடியில் இருக்கிறது தான் வந்துடும். அதுதான் குளிக்கிட்டு அது ஊற்றுறது, ஓகேவா? இப்போ நம்ம ஊற்றிக்கலாம், திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் ரொம்ப வேணாம், மீன் குழம்புச்சு, அதனால் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சுது. வேகட்டும், அப்படியே ஸ்லோவாக வச்சிடலாம். ஆனால் காரம் தான் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துக்கலாம். காரமும் பார்த்துக்கலாம், காரம் உப்பு எல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குதுப்பா, சூப்பராக இருக்குதுப்பா. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. காரமும் போகிறோம். நம்ம வந்து மிளகு எல்லாமே போட்டிருக்கோம், காரமும் போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், நான் லாஸ்ட்டாக நம்ம மிளகு போட போகிறோம்ல, தூள், மிளகு தூள், அதனால ஓகே. அதை நான் மூடல, சரி அப்படிங்கிறத மூடலை, வேகட்டும். நம்ம ஸ்லோவாக வச்சுக்கலாம். ஸ்லோவாக வச்சுருந்தா தான் அது நல்லா வேகும். நீங்கள் கறியை எப்பவுமே பாருங்களேன், ஸ்லோவாக வச்சு வேக வச்சு பாருங்களேன், செம்மையாக வேகும். நீங்கள் அதே ஸ்பீடு வச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும், கறி முழுசாக தான் இருக்கும், அது வேகாது நல்லா சீக்கிரத்துக்கு. ஸ்லோவாக வச்சுங்க, இதை மாதிரி ஸ்லோவாக வச்சிட்டிங்கன்னா நல்லா கறி வேகும். நான் அவ்வளோதான் வச்சுட்டேன், போகிறோம். இதுக்கு மேலே தண்ணிலாம் தேவையே கிடையாது, போகிறோம். எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்குது. காரங்கரை எல்லாம் இந்த மாதிரி வச்சிங்கனாக்கா காரம் நம்ம மிளகாத்தூள் போட தேவையில்லை. இதுலேயே நம்ம மிளகா வச்சது இல்லைங்களா, அதான் நம்ம அரைக்கிறது தானே, மிளகா அரைக்கிற மாதிரி தானே எல்லாமே வைக்கிறோம் அதில். அதனால் அது ஓகே, சரிங்களா? இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வைக்கக்கூடாது, அதை வச்சுதான் இதில் கூட வச்சுக்கலாம். அவ்வளோ
ஓகேப்பா, இப்போ இது வேகட்டும். குழம்பு கொதிக்குது. மீன் போடுறது மாங்காய் போட்டுக்கலாமா என்னன்னு தெரியல. ஆமா, திக்காயிடுச்சு ஓரளவு குழம்பு. இப்போ வந்து நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் அவ்வளோ புளிப்பு இல்லை, அதனால தான் நான் அந்த துண்டு போடுறேன். எல்லாம் 4 துண்டு தான் போடுவேன். மாங்காய் வந்து எப்படின்னா தொகுப்பா இருக்குது, பிஞ்சி பிஞ்சி மாங்காய். அதனால இது கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். மீனா இதுதான் இருக்குது, கவலைன்றதால கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு வந்துருப்பேன். இது 1/2 கிலோ தான். எனக்கு கவலை மீன் அவ்வளோ பிடிக்காது. இருந்தாலும் சரி குழம்புக்கோசம் வாங்கிட்டு வந்தேன். இங்கே மீன் வரலப்பா, இன்னைக்கு மீன்கார் லீவுன்னு போட்டாரு, மீன் வரல. சரிங்களா, இப்போ வந்து குழம்பு பொரிச்சிச்சு பார்த்து இங்கேயே போச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். இது சும்மா ஒரு கொதி வந்தாலே போட்டு மாங்காய் வெந்துச்சு. நல்லா ஒரு கொதி வந்தது ஸ்லோ பண்ணணும். சோறு வெந்துச்சு, சோறு வடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான்ப்பா. இது நல்லா கொதிக்கிட்ட மீன் ஒரு கொதி வந்ததும் ஸ்லோ பண்ணிடலாம். இது கறி எதுன்னு இருக்குது. முட்டையை வாங்கணும்ப்பா. சும்மா மிளகாத்தூள் போட்டு சோறு வடிச்சிக்கலாம், அவ்வளோதான். வந்துச்சு வேகட்டும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிக்கலாம். மாங்காய் மேலே வந்துச்சு பார்த்தியா, அவ்வளோதான்ப்பா. வாங்க, மீன் குழம்பு சூப்பராகிடுது பாருங்க. மாங்காய் நல்லா வெந்துருச்சு. குழம்பும் மாங்காவும் நல்லா செடிப்பாதியாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ சிக்கனும் எக்கு தான் வரணும், முட்டை வரணும். சிக்கன் கூட ஒரு அளவுக்கு நல்லா வெந்துச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா நம்ம ஸ்லோவாக வேக வைக்கிறோம். சரியா, சூப்பராக இருக்கா. மீன் குழம்பு, சிக்கன் தொட்டு முட்டை வறுக்க போகிறேன். ஓகே, முடிஞ்சுது. இப்போ இது ஸ்லோ பண்ணிட்டேன். இது முட்டை வறுத்துறேன். இப்போ வந்து குழம்பு கொத்தமல்லி போடவே இல்லைப்பா. குழம்பு கொத்தமல்லி போடுங்க. மீன் குழம்பு சிக்கனுக்கு போட்டுக்கலாம். இது வந்து போட்டாச்சு, அவ்வளோதான். நீங்கள் தான் அந்த அவங்க வேறு முடிச்சு. இப்போ இவங்களுக்கு போட்டுக்கலாம். இவங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். சிக்கன் நல்லா வெந்துச்சு. இது வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது முட்டைக்கு சும்மா முட்டைக்கு போடுறதா சும்மா, அவ்வளோதான். முட்டை பாருங்க, முட்டை நல்லா அந்த காரம் போட்டு நல்லா இருக்கும். இந்த மாதிரி வறுத்துக்கணும். எல்லாமே இன்னைக்கு சாரமாக தான் இருக்குது, அவ்வளோதான். வாங்க, எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து என்னது மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, முட்டை வறுவல், சாதம். இந்த சாதம் வச்சுட்டேன், ஆவி பறக்க சாதம். ஓகேவா, மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, முட்டை வறுத்தாச்சு. ஆஃப் பண்ணிட்டு நம்ம இது முடிச்சுக்கலாம்ப்பா. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்ப்பா. நான் செஞ்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க, ஆனால் பார்க்குறீங்க ஓரளவுக்கு. கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோவை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க, சரிங்களா. ஆனால் வர பரவாயில்ல, 4000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. எனக்கு இன்னும் வாட்ச் அவர் தான் கொஞ்சம் வந்து வரணும். வந்ததுன்னா மானிட்டேஷன் ஆகிடும். ஆனால் எனக்கு இன்னும் வரல. பரவாயில்ல, இருந்தாலும் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. பாய். சளி பிடிச்சிக்கிச்சு. பாய்.